கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க, எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருந்தாலும் இங்கே கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அதில் குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஜாப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட உங்கள் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும். ஏற்கனவே உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இவ்வளோ நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள், வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அல்லது வேலையில் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இப்படி கிரகங்கள் இருக்குது. ஆக ஒரு கிரகம் உங்களுக்கு வேலையை கொடுத்தாலும் பல கிரகங்கள் வேலையை விட்டு உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாப்பில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் கன்சர்னில் பெரிய ரெக்கக்னைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன், டாப் போஸ்ட் ரேஞ்சில் இருக்கேன்லாம் இங்கே வேலை இல்லை. கிரகங்கள் அதது வேலையை அதது காலத்தில் அந்தந்த காலங்களில் செய்யும். கிரகங்கள் வலிமையானது. நாம் அத்தனை பேரும் சாதாரண மனிதர்கள். இந்த கான்செப்டை எப்போயுமே மறக்கக்கூடாது. அதனால் வேலையில் எஃபர்ட் எடுங்க, ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக நம்முடைய மதம், ஜாதி, இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு, மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் ஹையர் எஜுகேஷன் பண்ணலாம். அது உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் யாரெல்லாம் இந்த காலங்களில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்கள் பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் பிஸ்னஸில் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக உங்களுடைய பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். நல்லா பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை மட்டும் இந்த மாதம் பண்ணுங்கள். ஆக கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணி வராமல் இருந்தால் இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு.